அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் சாலமோன் ஞானி இந்த உலகத்திலே நாம் அதிக நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியான மேலும் 4 விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியான வழிகளை அவர் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நேற்றைய தினத்தில் தீர்க்காயுச சமாதானத்தை நீடித்த நாட்களை பெற்றுக்கொள்கிறதற்கான வழியையும் நம்முடைய சுய புத்தியானது ஆண்டவருடைய வசனத்தினால் பிரகாசம் அடைகிறதினால் நாம் சுய புத்தியின் மேலே சாயாமல் அவருடைய ஆவியில் நடத்தப்படுகிறதற்கு ஒப்பு கொடுக்கிற அந்த நன்மைகளையும் முழு இருதயத்தோடு அவரின் பரலோக தகப்பன் என்று தேடினால் அவருடைய அன்பையும் அவருடைய கரிசனையையும் அவருடைய வாக்கு தத்தங்களை கிருபைகளை தந்து அவர் நிறைவேற்றுகிறதையும் நாம் அனுபவிக்க முடியும். வழிகளையெல்லாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டோன்னு சொன்னால் நம்முடைய நினைவுகள் யோசனைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டோன்னா அவரே காரியத்தை வாய்க்க பண்ணிடுவார் என்கிற ஒரு 4 விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு இருதயமாகிய பலகையில் அவருடைய வசனங்களை எழுதி கொண்டால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சாலமோன் ஞானி சொல்லி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தினுடைய பிற்பகுதியிலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் சொல்லிக் கொடுக்கிற ஆலோசனைகளை குறித்து நாம் பார்க்கலாம். முதலிலே 9ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், உன் பொருளினால் உன் எல்லாவித விளைவின் முதற் பலனால் கர்த்தரை கனம் பண்ணு என்று சொல்லிக் கொடுக்கிறார். உன் பொருளினால் உன் எல்லா விளைவினுடைய முதற் பலனினால் ஆண்டவரை கனம் பண்ணு என்று சொல்கிறார். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசுகிறார். நீர் இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் பொழுது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். லேவியராகமம் 25-23 சொல்கிறார், தேசம் என்னுடையதாக இருக்கிறபடியினால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். விளைகிற விளைச்சலிலே முதல் விளைச்சலிலே ஒரு அரிக்கட்டை ஒரு கதிர்க்கட்டை கொண்டு வந்து நீங்கள் காணிக்கையாக படைக்க வேண்டும் என்கிற ஒரு நியமத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். ஏனென்று சொன்னால் அந்நிய தேசத்திலே அடிமைகளாய் வாழ்ந்த ஜனங்களுக்கென்று ஆண்டவர் ஒரு சொந்த தேசத்தை கொடுத்து அந்த தேசம் தன்னுடையதாக இருக்கிறது, ஆண்டவருடையதாக இருக்கிறது என்கிற எண்ணம் எப்பொழுதுமே நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதற்காக முதலாக அறுக்கக்கூடிய அவர் கதிர்க்கட்டை கொண்டு வரும்படியாக ஆண்டவர் கட்டளையிட்டார். மேலும் அவர் ஒரு கோத்திரத்தை தனக்கு பணிக்கென்று தெரிந்து கொண்டபடினாலே அந்த லேவி கோத்திரத்தை அவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவர்களுக்கு அந்த இஸ்ரவேல் தேசத்திலே நில உரிமை கொடுக்கப்படாதபடியினாலே நானே அவர்களுடைய பங்கு என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி இருந்தபடியினாலே தனக்கென்று ஊழியம் செய்யும்படியாய் அவர்களை பிரித்தெடுத்ததினாலே இவர்கள் கொடுக்கிற அந்த முதற் பலன் அவர்களுக்கு உரியது என்பதை ஆண்டவர் நியமமாக அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். மல்கியா வரையிலும் அதே காரியங்களை தான் சொல்லுகிறது. மல்கியாவும் நீங்கள் பண்டக சாலையில் என் ஆலயத்தில் நீங்கள் பண்டக சாலையிலே கொண்டு வந்து சேருங்கள், நான் வானத்தினுடைய பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களுக்கென்று ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் இந்த தேசம் எங்களுடையது அல்ல, எங்கள் தேவன் எங்களுக்கு சுதந்திரமாக தந்தது, எங்களுக்கு தருகிற பலன், எங்களுக்கு தருகிற ஆரோக்கியம், எங்களுக்கு தருகிற இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்குரியதல்ல, எங்கள் தேவனுக்குரியது என்பதை உள்ளத்தில் நன்றியோடு கூட தெரிவிக்கும் வண்ணமாக எல்லாவற்றையும் அல்ல, ஒரு கதிர்க்கட்டை அல்லது மல்கியாவிலே சொன்ன போத ஒரு 10ல் 1 பங்கு ஆண்டவுடைய சமூகத்தில் நாம் கொண்டு வந்து படைக்கும்படியாக அது அவருடைய ஊழியங்களுக்கு அவைகள் பயன்படும்படியாக ஆண்டவர் நியமித்த நியமத்தை இங்கே சாலமோன் ஞானி அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். உன் பொருளினாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனினாலும் கர்த்தரை கணவன். இன்றைக்கு நம்முடைய செய்கிற தொழில்கள், நமக்கு தந்திருக்கிற வேலைகள்
இவைகளின் மத்தியில் நம்முடைய கையின் பிரயாசங்களை நமக்கு ஆசீர்வதித்து அவைகளை செய்கிறதற்கு தேவையான ஞானத்தையும் பலனையையும் சத்துவத்தையும் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவருக்கு நம்முடைய பொருளினாலும் நம் எல்லா விளைவின் முதற் பலனினாலும் நாம் கனம் பண்ண வேண்டும், ஆண்டவரை நினைக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறார். அப்பொழுது வானத்தினுடைய பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கட்டளையிட முடியும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக 12ஆம் வசனத்திலே தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரரை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார் என்று சொல்லி, என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை எபிரேயர் 12 சொல்லப்படுகிறது. அற்பமாக எண்ணாத, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது நீ சோர்ந்து போகாத. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ என்று சொல்லி அங்கே எபிரேயாக்கியோன்னு சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு தகப்பனை போல பரலோக தகப்பனாகிய ஆண்டவர் இருக்கிறபடினால நம்மை பரிசுத்த வழிக்கு நேராக நடத்தும்படியாகவும் ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே வாழும்படியாகவும் அவரை குறித்த பயம் நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்கும்படியாகவும் பாவத்தை குறித்த ஒரு நடுக்கம் நம்முடைய வாழ்க்கையை எப்பொழுதும் பிடிக்கும்படியாகவும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை முழுவதும் தன்னை போல ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவர்களை புத்திரர்களைப் போல சிட்சிக்கிறார். நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்களே, அவர்கள் என்னுடைய சாட்சிகளை காத்து நடக்க வேண்டும், பரிசுத்தமாய் நடக்க வேண்டும் என்பதற்காக அவர் சிட்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30 என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று சொல்லுகிறாரே. ஆண்டவரை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒழுக்கங்களையும் பரிசுத்தத்தையும் கடைபிடிப்பதினால் மாத்திரமே நாம் அவரை கனம் பண்ண முடியும். அப்படி கனம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுகிறவர் என்று சொல்லி அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த காரியம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. இன்றைக்கு நாம் நினைக்கிறோம் செல்வமும் கனமும்னு சொன்னால் நிறையா பணக்கட்டுகளை ஆண்டவர் தந்துடுவார், நிறையா பொன்னையும் வெள்ளியும் ஆண்டவர் தந்து விடுவார் என்று சொல்லி நினைக்கிறோம். லூக்கா 16:11 ஆண்டவர் சொல்லுகிறார், அதை அநீதியான உலகப் பொருள் என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் மாளும் பொழுது உங்களை நிச்சயமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருள்களினால் உங்களுக்கு சிநேகிதர்களை சம்பாதியுங்கள் என்று சொல்லுகிறார். ஊழியத்திற்கு வரும்பொழுது பவுலப்போஸ்தலன் கப்பலினுடைய அதிபதியாக, கப்பல் ஓனராக, அநேக படிப்புகளை பெற்றவராக, கமாலியானியின் பாதத்தருகே இருந்து மிகப்பெரிய பட்டப்படிப்புகளை எல்லாம் முடித்தவராக, அவர் எல்லாவற்றிலும் தேறினவராக, ரோம குடியுரிமை பெற்றவராக இருந்த போதிலும் ஆண்டவருடைய அன்பினால் ஈர்க்கப்பட்டவராக ஆண்டவரிடத்திற்கு ஊழியத்திற்கு வந்தபொழுது அவர் சொல்லுகிறார், நான் செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்று சொல்லி அவருடைய கைகளில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று அவைகள் அனித்தியான உலகப் பொருள்கள் என்னை மாளும் பொழுது நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுகிற அநேக சிநேகிதர்களை சம்பாதிப்பதற்காக ஊழியத்திற்கு நான் பயன்படுத்துகிறேன். இந்த அநீதியான உலகப் பொருள்களினால் நிலையான செல்வத்தையும் நிலையான கனத்தையும் நான் பெறுகிறதற்கு பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லி அவர் பிரயாசப்பட்டு நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்கிறதற்கு தேவையான அனைத்து அநீதியான பொருள்களினால் செல்வங்களினால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் அவைகளை அநேகரை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்தினால் நாம் நிலையான ஐஸ்வர்யத்தையும் நிலையான கனத்தையும் அழிவில்லாத அந்த ஐஸ்வர்யத்தையும் அழிவில்லாத அந்த கனத்தையும் நாம் நித்திய வீடுகளிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஆவியானவர் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். கடைசியாக நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறார், அப்பொழுது நீ பயமின்றி உன் வழிகளில் நடப்பாய், உன்
கால்கள் இடராது என்று சொல்லுகிறார். 25ஆம் வசனத்திலே சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்பொழுது நீ அஞ்ச வேண்டாம், கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் என்று சொல்லிக் கொடுக்கிறார். யாருக்கு? இருதயத்தில் அவருடைய வசனங்களை பத்திரப்படுத்தி வைக்கிறவர்களுக்கு, இருதயமாகி அந்த பலகையில் அவருடைய வசனங்களை எழுதி கொள்ளுகிறவர்களுக்கு, இந்த உலகத்தில் அநேகருக்கு சடிதியான திகில் துஷ்டர்களுக்கு பால் கடிப்பு வருகிறது உண்மைதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வந்துச்சுன்னா நம்முடைய கால்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் காக்கக்கூடியவராக, நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்து செய்யக்கூடியவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். அத்தனையாய் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தக்கூடியவராய் இருக்கிறார் என்று சொல்லி, இந்த உலகத்தில் நாம் போராடி பெற்றுக்கொள்ள முடியாத அதிக நன்மைகளை இருதயமாகிய நம்முடைய பலகையில் அவருடைய வசனங்களை எழுதினால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி உலகத்தின் தலை சிறந்த ஞானியாகிய சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலே கடைபிடிப்போம், அதிக நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன், நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன், உனக்கு தந்திடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன்.